நம்ம ஒரு புது மொபைல் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளுடைய மெயில் ஐடி அதை இன்சர்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி மெயில் ஐடி வச்சிருந்தா ஓகே, பட் இல்லங்கிற பட்சத்துல புதுசா ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, அதுலயும் குறிப்பா அதுல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேப்டாப்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, உங்களுடைய மொபைலில் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகும். இதில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேபிள் இருக்கு இல்லையா, இதில் தான் உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு 2 டேபிள் இருக்குது. இதில் எதில் நம்மளுடைய நேம் வந்து என்டர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேர் வந்து ஒரு சிவகுமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் வந்து சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க, அண்ட் லாஸ்ட் நேமில் வந்து குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என் பேரில் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் என் பேரை கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமில் வந்து நவீன் அண்ட் லாஸ்ட் நேமில் வந்து ஷர்மா. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்மளுடைய யூசர் நேம் என்ன அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து navinsharma@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது இல்லையா. எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த navinsharma@gmail.comனு ஆல்ரெடி யாரோ வந்து யூசர் நேம் வச்சுருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிற போல் சொல்கிறாங்க. ஸோ இது போல் உங்களுக்கும் வந்ததுன்னா பயப்படாதீங்க. ஸோ வேறு ஏதாவது யூசர் நேம் வந்து நம்ம மாற்றி பார்க்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது வந்து நிக் நேம் இருக்கும், இல்லை நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அதை வந்து பக்கத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த யூசர் நேம் வந்து கூகுள் அவைலபிளாக இருந்தால் அந்த எரர் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது கொடுத்து பார்க்கும். ஸோ இப்போ வந்து ஓகே ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதை அப்படியே வந்து மாறாமல் இதுலேயும் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத காட்டும். இந்த டாட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்களோ அதை வந்து ஓப்பனாகவே காட்டும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்லையும் கன்ஃபார்ம்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது கரெக்டாக யூனிக்காக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க, யாருக்குமே தெரியாத பாஸ்வேர்டாக. ஏன்னா உங்களுடைய மெயில் ஐடி யாருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு டக்குன்னு வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன நம்பர் வந்து இப்போ பர்சனலாக இப்போ கையில் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ பழைய நம்பர், யூஸ் பண்ணாத நம்பர்லாம் வந்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டான நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக ரெக்கவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து பிளாங்காகவே விட்டுறலாம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மெயில் ஐடியை வந்து மறந்துட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடியை வந்து வச்சு இதை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் தாராளமாக. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் அது கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 டிஜிட்டில் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற போல சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து இதில் எடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஸ் ஐ எம் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த போல் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எஸ் ஐ எம் இன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் நவீன் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய மெயில் ஐடி இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்றது பார்க்கும். இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது போல் வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து போட சொல்லும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணீங்களோ அதை வந்து இதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுடைய மொபைலோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு சிலதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அது கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு திரும்ப ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்களாம். அது வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட்டில், அதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பணுமா இல்லை வந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து சொல்லணுமா அப்படின்ற போல் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அந்த வந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, நம்மளுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல டெக் ரிலேட்டடான வீடியோஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.